ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாரதி டிசி வாங்கிட்டு வந்ததும் ஹேமா லக்ஷ்மியை ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுறாங்க. ஹேமா லக்ஷ்மிகிட்ட சொல்கிறாங்க, நீயும் நானும் தான் இந்த ஸ்கூலில் ஒன்றா சேர்ந்து உட்காந்துருப்போம், ஒன்றா விளையாடுவோம். நான் புது ஸ்கூல் போயிட்டேன்னா அங்கே யார் இருப்பாங்க எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், சமையலம்மா கேபினில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமையலம்மா கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இனிமேல் நான் எப்படி சமையலம்மாவை பார்ப்பேன், சமையலம்மாட்ட சொல்லிடு நான் வேறு ஸ்கூலில் போய் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. லக்ஷ்மி ஹேமாட்ட சொல்கிறாங்க, நீ அழாத ஹேமா, நீ புது ஸ்கூல் போனதுக்கப்புறம் அங்கேயும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா டாக்டர் பாட்ட சொல்லு, அவர் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹேமா லக்ஷ்மியோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாரதிட்ட சொல்றாங்க, ஹேமாவும் லக்ஷ்மியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் எப்போதும் ஒன்னாதான் சேர்ந்துருப்பாங்க. ஹேமா கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு வரலன்னதும் லக்ஷ்மி சரியா சாப்பிட கூட மாட்டேன்றா, தயவு செஞ்சு ஹேமா லக்ஷ்மி ரெண்டு பேரையும் பிரிச்சிடாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஹேமா இந்த ஸ்கூல்ல விட்டு போனா நாங்க ஹேமாவை ரொம்ப மிஸ் பண்ணுவோம், அவளும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி சொன்னதை பாரதி நினைச்சு பாக்குறாரு. ஹேமா ரொம்ப அமைதியான பொண்ணு, சத்தமா கூட பேச மாட்டா, அவ இங்க இருந்தா அவளை நான் நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு லக்ஷ்மி சொன்னதை பத்தி நினைச்சு பாக்குறாரு. ஹேமா லக்ஷ்மி ரெண்டு பேரும் அழுறத பார்த்த உடனே பாரதிக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கையில இருந்த டிசி எடுத்து கிழிச்சு போட்டுறாரு. இதை பார்த்த உடனே ஹேமா ரொம்ப சந்தோஷமா பாரதியை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹேமாட்ட பாரதி சொல்றாரு, உன்னை இவ்வளோ அள வச்சு கஷ்டப்படுத்தி வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு உன் டேடி ஒன்றும் சாட்டிஸ்ட் இல்லைம்மா அப்படின்னு சொல்றாரு. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், நீ இந்த ஸ்கூல்லே படி அப்படின்னு சொல்லிடுறாரு. லக்ஷ்மியும் டாக்டரப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததா ஹாஸ்பிட்டலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்காக வந்துடுறாரு. ரிசப்ஷனில் பேசிக்கிறாங்க. 11 o'clock தான் மினிஸ்டர் அட்மிட் ஆகிறதா பேசிக்கிட்டாங்க, ஆனால் இப்பயே வந்துட்டாரே அப்படின்னு யோசிக்கிறாங்க. மற்ற டாக்டர்ஸ்லாம் இப்போ மினிஸ்டரை வெல்கம் பண்ணுறாங்க. மினிஸ்டர் டாக்டர் பாரதி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அங்கே இருக்கிற டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் 11 o'clock வந்து அட்மிட் ஆகிற மாதிரி தான் சார் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால டாக்டர் பாரதி அவரோட பர்சனல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வரதா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, டாக்டர் பாரதி வந்த உடனே என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்கள், நான் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு மினிஸ்டர் சொல்கிறாரு. அடுத்ததா ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமாவோட கிளாஸ் டீச்சர் பாரதிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் பொண்ணை இதே ஸ்கூலில் கண்டினியூ பண்ண ஆசைப்படுறீங்கன்னு பிரின்சிபல் சார்ட்ட சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் சில பேப்பர்ஸ் மட்டும் சைன் பண்ண வேண்டியிருக்கும் சார், நான் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன், நீங்கள் சைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கண்ணம்மா பாரதி பார்க்கறதுக்காக வராங்க. நான் இங்கே வரவே நீங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நடந்துட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. லக்ஷ்மி எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் நீங்கள் வீராவேசமாக டிசி வாங்க போனது, அதுக்கப்புறமா குழந்தைங்க அழுகிறத பார்த்த உடனே மனசு தாங்காமல் டிசி கிழிச்சு போட்டது எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் டிசியே வாங்கினாலும் நீங்கள் புது ஸ்கூலில் ஹேமாவை அட்மிஷன் போட மாட்டேங்கன்னு நான் சொன்னேன், நான் சொன்னதானே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. பாரதி கண்ணம்மாட்ட சொல்கிறாரு, என்ன திமிரா, ஜெயிச்சிட்டோம்ன்ற ஆணவத்தில் பேசுறியா அப்படின்னு கேட்குறாரு. கண்ணம்மா சொல்கிறாங்க, மறுபடியும் தப்பாக புரிஞ்சுட்டு பேசாதீங்க டாக்டர் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் குழந்தைங்களோட மனசை காயப்படுத்த முடியாது, நீங்கள் ஹேமா அழுதா தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஸ்கூல் மாற்றுறதுக்கு முடிவெடுத்தது கூட என்னையும் லக்ஷ்மியையும் ஹேமாட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, ஹேமாவை உங்கள்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா அது என்னைக்கோ பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா தான் என்னோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் உங்கள் வீட்டுக்கு வந்து அப்போவே கூட்டிகிட்டு போயிருந்திருப்பேன், ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மியும் அதே மாதிரி தான், நீங்கள் தான் பண்ணுற உண்மையை ஹேமாட்ட என்றைக்குமே சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் லக்ஷ்மியும் ஹேமாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவோம் அப்படின்னு நீங்க என்னைக்குமே பயப்படாதீங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அதே மாதிரி ஹேமாவை என்கிட்ட இருந்து நீங்க பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததா கண்ணம்மா சௌந்தர்யாவுக்கு கால் பண்றாங்க. சௌந்தர்யா ரொம்ப பதட்டமா கேக்குறாங்க, என்னம்மா பாரதி ஸ்கூலுக்கு வந்தானா, டிசி வாங்கினானா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாத்தா, அவர் டிசி வாங்கினாரு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. என்னம்மா இவ்வளோ கூலாக பேசுகிற, அங்கே எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. நான் சொல்ல வந்ததை முழுசாக கேளுங்கத்த அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. உங்கள் மகன் டிசி வாங்கினது உண்மைதான், அதுக்கப்புறமா குழந்தைங்க அழுகிறத தாங்காமல் அந்த டிசி அவரே கிழிச்சு போட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அத்தை, அதனால தான் நான் அவர்கிட்ட சவால் விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்கூலில் டிசி வாங்கினாலும் உங்களால் புது ஸ்கூலில் ஹேமாவை சேர்க்க முடியாது அப்படின்னு நான் சவால் விட்டேன், கடைசியாக அதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா.
சௌந்தர்யா சொல்றாங்க, "இத்தன வருஷமா நான் பாரதி கூட தான் இருக்கிறேன். ஆனா, அவன் எந்த டைம்ல எந்த மாதிரி நடந்துப்பான்னு எனக்கு கண்டுபிடிக்கவே முடியலம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "ஆனா, நீ எப்படிம்மா கரெக்ட்டா சொன்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, "1000 தான் இருந்தாலும் அவர் என்னோட வீட்டுக்காரர் அத்த" அப்படின்னு சொல்றாங்க. "அவர் எந்த சந்தர்ப்பத்துல எப்படி நடந்துப்பாருன்னு எனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்றாங்க. "இப்படி நம்ம சந்தோஷமா பேசி எத்தன நாள் ஆச்சு?" அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. "ஹேமாவோட ஸ்கூல்ல பாரதி மாத்தக்கூடாதுன்னு நான் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டேன். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு" அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. "ஹேமாவுக்கும் லட்சுமிக்கும் ரொம்ப சந்தோஷம் அத்த. நானும் ரொம்ப சந்தோஷமா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, "அகிலன், அஞ்சலி 2 பேரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துட்டு இருக்காங்கம்மா" அப்படின்னு சொல்றாங்க. ரெகுலர் செக்கப்காக தான் வராங்க. ரொம்ப நாளா அஞ்சலி சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு தான் அகிலன் ஃப்ரீ ஆனா. அதனால தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போங்கன்னு அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க அத்த, அவங்க வரட்டும், நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.